வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நாம் இன்னைக்கு பார்க்க போற இடம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கிளாரிந்தா சர்ச்சை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கிளாரிந்தா சர்ச்சு கிளாரிந்தானா யாரு? கிளாரிந்தாங்கிறது ஒரு பெண்மணி. அவங்களுடைய உண்மையான பெயர் கோகிலா. இவங்க இவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். பிராமண குடும்பத்தில் 1746ல இவங்க பிறந்திருக்காங்க. 1759ல 13 வயசா இருக்கும்போது கோகிலாவிற்கு இந்து மராட்டிய பிராமணரோட திருமணம் நடந்திருக்கு. ஒரு வருடத்திலே கணவர் இறந்துட்டாங்க. அந்த காலத்தில கணவர் இறந்த உடனே பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மனைவியை. அப்படி ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவர் இறந்த உடனே இவங்களையும் நீ உடன்கட்டை ஏறணும்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வற்புறுத்தியிருக்காங்க. அப்படி அப்புறம் வற்புறுத்திட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு ஆங்கிலேய இராணுவ அதிகாரி வந்து கர்னல் ஹென்றி லிட்டில்டன் வந்து அந்த வழியாக வந்திருக்காரு. என்னடா ஒரே சத்தமாக கேட்குது அப்படின்னு பார்த்த உடனே அந்த கோகிலா வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த கோகிலாவை பார்த்த உடனே ஐயோ, அந்த கோகிலா வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த லிட்டில்டனுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கு. அது நம்மளுக்கு உதவி செஞ்ச பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் போர் வீரர்கள் உதவியுடன் கோகிலாவை இந்து மத பூசாரிடமிருந்து இவர் காப்பாற்றி அந்த நேரத்தில் இவருக்கு பணியும் வந்து பாளையங்கோட்டையில் மாற்றிட்டாங்க 1760ல். அப்போ அவர் கூடயே வந்து அந்த கோகிலாவையும் கூட்டு வந்து இங்கே உள்ள கிறிஸ்துவ மதத்தெல்லாம் சொல்லி பைபிள் எப்படி படிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகாமலே அந்த கோகிலா கூட அவர் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் தாயார் நினைவாக கிளாரா இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் விரும்பினார். கடைசியில் கிளாரிந்தானே பேர் வந்து அவங்களுக்கு வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அவருடைய கல்லறை. அந்த கிளாரிந்தாங்கிறவங்க இப்போ இறந்துட்டாங்க. அவங்க கல்லறையை வந்து இங்கேயே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் 1775ல் ஆங்கிலேய இராணுவ வீரர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக ஸ்வட்ஸ் ஐயர் வந்து இந்தியா வந்திருக்காரு. அவரிடம் குளோரிந்தாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி இவர் லெப்டினன்ட் கேட்டிருக்காரு. அதில் உனக்கு இப்போ முடியாது, உனக்கு யாருக்குனே இங்கிலாந்தில் திருமணமாகி பிள்ளைங்கள்லாம் இங்கிலாந்தில் படித்து வந்துட்டுருக்காங்க, அதனால் இப்போ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிளாரிந்தா வந்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்துவனோட வாழ்ந்ததுனால அப்போ 1778ல் மறுபடியும் கிளாரிந்தாவுக்கு 3/3/1778ல் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அப்போ கிளாரிந்தாவோட வயசு வந்து 32. அதுக்கப்புறம் 1779 லிட்டில்டன் இங்கிலாந்துக்கு சென்றார். அங்கே நோயினால் அவர் இறந்து போயிட்டார். இதனால் கிளாரிந்தா மனவேதனை அடைஞ்சு முழுவதுமாக இயேசுவிற்காக அர்ப்பணித்து விட்டார். அப்போ லிட்டில்டன் இறந்த பின்னு தன் பாளையங்கோட்டையில் உள்ள சொத்து எல்லாமே வந்து கிளாரிந்துக்காக ஒப்படைச்சிட்டாரு. அப்படி ஒப்படைக்கும்போது அந்த சொத்தை வச்சு இந்த பாளையங்கோட்டை மக்களுக்கு இந்த கிளாரிந்தா அவர்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சுருக்கும்போது தான் அந்த 1785ல் இங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்காங்க. இதுதான் திருநெல்வேலியிலே முதல் ஆலயங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1787ல் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பள்ளிக்கூடம் தான் இப்போ வந்து ஜான்ஸ் காலேஜாக இப்போ உயர்ந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு கிணறும் இருக்குது. அந்த கிணறு பாளையங்கோட்டையில் அப்போல்லாம் தண்ணி கிடையாது. இந்த சர்ச்சுக்குள்ளேயே ஒரு கிணறு வச்சு பாளையங்கோட்டை மக்களுக்கு எல்லாமே தண்ணி கொடுத்துருக்காங்க. இறுதி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குளோரிந்தா அம்மையார் வந்து மரணம் இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. ஏன்னா 60 வயதாக இருக்கும்போது 1806ஆம் ஆண்டில் ஒரு நாள் அவருடைய உடல் வந்து தண்ணீரில் வந்து உடலை எடுத்திருக்காங்க. அவருடைய மரணம் இப்போ வரைக்குமே ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 குளோரிந்தா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இவங்க இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவங்களோட உயிரை இங்கேயே அவருடைய உடலை வந்து இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கல்லறை. நீங்கள் இவர் கூட சேர்ந்த நிறைய சேவை செஞ்சவங்க எல்லாருடைய கல்லறைகளும் இந்த குளோரிந்தா சர்ச்சில் தான் இருக்குது. நீங்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. பாளையங்கோட்டை மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வரும்போது இந்த சர்ச்சை பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.